வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. என்னென்னா ரொம்ப நாளாக வீடியோ காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுமே வீடியோ காணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பல கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வீடியோ பண்ண முடியல. அதே மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் வீடியோ என்னால் போட முடியல. இந்தமாரி கண்டினியூவாக நம்மளுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் ஹாப்பி, இந்த மாதிரி வீடியோ தாங்க நம்ம பண்ண போகிறோம். அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எல்லாருமே ஒருத்தர் தான் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும், யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்கிட்ட போகணும். ஒருத்தர் நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும், எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நான் என்னன்னா, எனக்கு மட்டும் நான் சந்தோஷமா எப்படி இருக்கிறது, இது சுயநலம் அப்படின்னு நினைச்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, சுயநலம் தான். முதல்ல சந்தோஷமா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. என்னோட கேரக்டர் இதுதான். ஸோ அதனால லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி, இந்த கான்செப்ட் எடுத்து தான் நான் இப்போ போகிறேன். கான்செப்ட்னா நான் பிடிச்ச விஷயத்துலாம் போய் சேர போகிறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் எதுவுமே பண்ண முடியாத நிலைமை நான் இருப்பேன். இப்போ கொஞ்சம் பண்ணுற நிலைமை இருக்கேன். ஸோ அதுவும் நம்ம பிடிச்ச விஷயந்தான் பண்ணணும்னு நான் இறங்கிட்டேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லா இடத்துக்கும் போக போகிறேன், எல்லாமே பண்ண போகிறேங்க. எனக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே பிடிக்குங்க எனக்கு. ஸோ அதெல்லாம் போய் என்ஜாய் பண்ண போகிறேன். அது உங்கள்கிட்ட அப்படியே நான் ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தாங்க. நெகட்டிவ்ன்றது கிடையவே கிடையாது. ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான். ஜாலியாக இருக்க போகிறேன் நான். இப்போது அல்டிமேட் என்ன அளவுக்கு சந்தோஷம் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த இன்ஸ்டா பயோலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, மை லைஃப் மை ரோல், அதோட எடுத்துக்காட்டு நல்லா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்றது தான், கெட்டதாக வாழ்றது கிடையாது, ஒரு சந்தோஷமாக வாழ்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது யாராலுமே நினச்சி பார்க்காத அளவுக்கு நான் வாழ போகிறேங்க. ஆமாம், இது என்னடா கண்டென்ட் கோஷன் இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் கோஷன் இல்லைங்க, இதுதாங்க நான் மேலே இப்படிதான் வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. ஜாலியாக இருக்க போகிறோம் நம்மள நான், அதை நீங்கள் பார்த்துட்டு ஜாலியாக இருங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட ப்ரொடக்ஷனில் ஜி ஸ்கொயர் அவரோட ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் திரு விஜய் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, உரியடி விஜய். அவர் படத்துக்கு தாங்க போகலான்னு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல படத்துக்கு போகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா படத்துக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே தான் போட்டிருக்கேன். நம்ம கமலா சினிமாஸில் வடப்பள்ளி அங்கே தான் போயிட்டுருக்கேன். நாங்கள் இப்போவே ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு. ஷோ 4:10. நான் வீட்டிலேருந்தே கிளம்புந்து லேட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதோ சில பல காரணமாக கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்னடா ஷேக் ஆகுது கேட்டிங்கன்னா, வண்டியில் அந்த சஸ்பென்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் சொல்லி முடிஞ்சிச்சு. அதனால் ஒரு வீடியோ அப்படி தான் ஷேக் ஆகும், படிச்சிருங்க. வீடியோ ஷேக் ஆகி வர்றதுக்கு அந்த படத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ நல்ல படம். ஸோ உரியடி விஜய் நல்லா பண்ணியிருப்பாரு. அந்த உரியடி விஜய் அவர் பார்த்திங்கன்னா நல்ல படம். ஆனால் அவரோட படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட் துண்டாக தெரிவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி, இப்போது கோ ஆர்டிஸ்ட்டு, இப்போ சீனியர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லீட் ரோல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் லீட் ரோல், அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவரோட படத்தில் அவங்க ஃப்ரெண்டு கேரக்டரும் சரி, இல்லை மற்றவங்க யாராச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஆனவொன்னா அவங்க துண்டாக தெரிவாங்க. அவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கும் எல்லாரும் மேலேயுமே. அந்த மாதிரி காட்டுவாங்க அவரோட படத்தில். இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் சொன்னார், எல்லாருமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காங்க, ப்ளஸ் அந்த மாதிரி தெரியுறாங்க. ஒரு என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். ஸோ வாங்க போகலாம். எனக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தாங்க சந்தோஷம். அப்படியே ஜாலியாக போய்கின்னு தனிமையிலே போகிறது, கூட யாரும் வரலன்னா கூட யாரும் வரமாட்டாங்க. எனக்கு இதுதான் சந்தோஷம். நான் தனிமையை தாங்க விரும்புவேன். பேசிக்கலி ஐ எம் அலோன் பீப்புள் தான்.
அதனால் வந்துட்டு தனியாக தான் இருந்தேன், தனியாக தான் போயிட்டுருக்கேன். ஜாலியாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டேன், பண்ணதே கிடையாது முதல்ல. இனிமேலாச்சும் அப்படியே இருக்கணும். ஏன் என்ன நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க பேசுவாங்க, என்கிட்ட சொல்ல வச்சுருவாங்க, நீ இப்படியே இருந்துடுறா மாறாவரா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நிஜமாவே சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அப்படியே தான் இருக்கேன், நான் மாறினதே இல்லை. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா வந்துட்டு தெரியும் இவன் அப்படியே தான் இருக்கான்ட்டு. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு சைலண்ட்டாக தான் இருப்பேன். பட் ஆனால் எனக்கு இல்லை அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், தனிமையாகவே ஜாலியாக இருப்பேன். ஸோ இப்போ படத்துக்கு தான் போயிட்டுருக்கேன், டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நான் உங்களை காட்டுறேன், தேட்டருக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ தேட்டருக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். வந்து சேர்ந்துட்டேன், பட் ஆனால் சில பல சம்பவம் ஆகிவிட்டது. சொல்கிறேன் என்னன்னு. படம் முடிச்சுட்டு தனியாக தான் பால்கனியில் உட்காந்துருக்கு, பால்கனி சீட் தான் புக் பண்ணேன். ஸோ பீஸ்ஃபுல்லாக படம் பார்க்கலான்ட்டு. ஸோ ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா? இந்த வியூ நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டு படம் முடிஞ்சோடனே நம்ம பிரேக்கில் மீட் பண்ணோம். ஓகே வந்துட்டோம். ஸோ இன்ட்ரோல் விட்டுருக்காங்க போல், இன்ட்ரோல் விட்டுருக்காங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஓகே தாங்க, ஃபஸ்ட் ஆஃப் எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா தான் போச்சு. ஸ்கூல் போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்கூல் போர்ஷன் பார்க்கறதுக்கு. இருங்க நான் ரைட் ஹேண்டில் போயிடுறேன். ஸோ நான் பாப்கார்ன் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிட்டேன், எப்படி வேறு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, ஃபஸ்ட்டு நான் போயிட்டு இருக்கேன், பாப்கார்ன் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படியே பேக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓனர் வந்துட்டு நான் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அப்படியே ஸ்க்ரீனில் ஓடிட்டு. ஸோ இவரும் நம்ம பார்த்துனே இருக்கேன், அப்படியே தெரிஞ்சுங்களா. ஸோ நானே இப்போ தான் பார்க்குறேன், அந்த சைடில் இருக்குது, ஆனால் இந்த சைடில் இப்போ தான் நான் பார்க்குறேன். பரவாயில்ல, ஓகே டன். ஸோ நான் செகண்ட் ஹாஃப் பார்த்து நானே வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன், ரிவ்யூ இல்லை என்னோட பார்த்து சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க என் வாழ்க்கையில். அதுவும் ஃபஸ்ட்டு நான் என்னென்னா, இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். பார்த்தீங்களா, யாரால் தெரியுமா வந்துச்சு இந்த சம்பவம்? இதோ இவனால் தான் வந்துச்சு. ஏன் தெரியுமா, அதாவது முன்னாடியே சொன்னேனே, அவசரப்பட்டு கிளம்பி போனேன், டைம் ஆயிடுச்சுன்ட்டு. இவனை கம்மியாக தான் சார்ஜ் போட்டு போனேன்னா, ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சரி உங்கள் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன்னா வந்துட்டே இருந்துச்சா. சரி எல்லாம் கரெக்டாக பேசி முடிச்சிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கேட்டேன், ஆடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம் அப்படின்னு நின்று பார்த்தா ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலை. ஐயோ என்னடா எவ்வளோ பேசணும் தெரியுமா, போயிடுச்சிங்க, வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாம். அதுக்காக தான் சரி நம்ம வீடியோ போய் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சார்ஜ் போட்டுன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டேன். ஸோ படம் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் எனக்கு பிடிச்சிருந்தாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்தேன். சூப்பராகவே இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவல், டைரெக்ஷன் வேறு லெவல் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சிங்கிள் ஷாட்டு தான். ஸோ எல்லாமே சிங்கிள் ஷாட் சொல்ல முடியாது, சில பல இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் ஷாட் வச்சுருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் சிங்கிள் ஷாட்டில் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க, பிடிச்சிருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். என்ன படம் தான் இன்ன வரைக்கும் நான் படம் பேரே சொல்லலை, யாராச்சும் கவனிச்சிங்களா? படம் பேர் வந்து ஃபைட் கிளப், விஜய் உரியடி விஜய் இது தான் பார்த்துட்டு வந்தேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்துட்டு அவரோட படத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லார் கோ ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு தெரிவாங்க ஃபுல்லாக.
ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ சூப்பராக தெரிவாங்க அவங்க. இவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. அவங்களாம் ஒரு ரோல் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. விஜய் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ டைரக்ஷன் சூப்பராக இருந்தது. ஸ்டோரி ஒரு நார்மல் நல்லா இருந்துச்சு ஸ்டோரி பார்க்கறதுக்கு. எதுவும் சொல்கிறேனே, இந்த கதையில் நீங்கள் என்ன இந்த படத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எவனையுமே நம்பாத. இதில் நான் புரிஞ்சுக்கிறது இதுதான், எவனையுமே நம்பாத. அது கூட இருக்க நண்பனாலும் சரி, அவனை வளர்த்து விட்றவனாலும் சரி, நம்ம 2 பேரும் இதை பண்ணலான்டா மச்சான் அப்படின்னாலும் சரி, நான் கொடுத்து நம்ம பண்ணலான்டா அப்படின்னாலும் சரி, எவனையுமே நம்பாத. ஏன்னா வந்துட்டு நம்பினா இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதையில். ஏன்னா வந்துட்டு அவ்வளோதான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தன் நம்பிக்கை துரோகம் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த படத்தில். அதுதான் அந்த கதை அப்படியே நல்லா இருந்துச்சு. ஸோ படம் சூப்பராக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி ஜாலியாக அப்படியே போயிட்டே இருந்துட்டேன். லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி தான் எப்போவுமே. இனிமேல் நிறைய வீடியோ பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இனிமேல் தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ தான் போட போகிறோம். லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எனக்கு பிடிச்சது எல்லாமே, சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்துட்டு அதெல்லாம் போய் நான் சாப்பிட்ணும், அதெல்லாம் போய் பார்க்கணும். இன்னும் நிறைய 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 இருக்குது. ஸோ எல்லாமே போடுற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டில் ஃபேமிலி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, அண்ணன் எல்லாருக்கிட்டையும் வீடியோ காட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்தனை மாதமாக நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டுருந்தாங்க, ஏன்னா கம்மி சப்ஸ்கிரைப் தான் வச்சுருக்கு இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக கேட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஏன்டா வீடியோ போடல, என்னாச்சுன்னு எல்லாருமே கேட்டாங்க. ஓகே இனிமேல் வந்துடுங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வரும். நம்பிக்கை, நியாயம் எல்லாமே தான் பிரபு சார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, குட் நைட், பாய். எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா. கடைசி விஷயம் மறந்துட்டேன். இனிமேல் நம்ம எபிசோடு எப்படி முடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமல் சார் மாதிரி தான் முடிக்க போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி. நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.